நெக்ஸ்ட் கான்செப்ட் இனிமே நம்ம வந்து ஃபுல்லா ஏபி தனியா அப்படிதான் வந்து நம்ம இனிமே கான்செப்ட் பண்ண போறோம். ஸோ ஃபிஃப்த் சம்லேருந்து பாருங்க. இது வந்து 2.5, இது 2.7. 2.5 பாருங்க. 2.5ல ஃபிஃப்த் சம். விச் டேர்ம் ஆஃப் அன் ஏபி, ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க, இஸ் -54. ஒரு ஏபி இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 16, 11, 6, 1 அப்படி கொடுத்துருக்காங்கல்ல. இதுல எந்த டேர்ம் இப்படியே போய்கிட்டே இருக்கும் போது குறைஞ்சிட்டே தானே வருது. 11, 6, 1 அப்படின்னு குறைஞ்சிட்டே தானே வருது. அப்ப குறைஞ்சிட்டே வரப்ப எங்கேயோ ஒரு இடத்துல -54 வரப்போகுது. அது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? 16 இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், அந்த மாதிரி இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச டிஎன் ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. ஏபியில டிஎன் ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் இந்த ஃபார்முலால என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஏங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் 16. அடுத்தது என்னன்றது இங்க தெரியாது. அதனால என்ன எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால என்ன அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது டி கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. T2 மைனஸ் T1 போட்டா டி கண்டுபிடிக்க முடியும். 11 மைனஸ் 16 -5ன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலால என்னென்னலாம் தெரியும் அப்படின்றத ஃபில் பண்ண போறோம். டிஎன், அதாவது அவங்க ஏதோ ஒரு ஜென்ரலான ஒரு டேர்மை கொடுத்து அது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல டிஎன். அப்ப டிஎன் ஈக்குவல் டு -54ன்னு போட்டுட்டு ஏக்கு பதிலாக 16 போட்டுக்கோங்க, பிளஸ் n-1 இன்ட்டு டிக்கு பதிலாக -5 போட்டுக்கோங்க. -54, 16, இந்த -5 வெளில இருக்குல்ல, பிராக்கெட்டுக்கு வெளில இருக்குல்ல, பிராக்கெட்டுக்கு உள்ள போகிறது தான் அதோட ஃபர்ஸ்ட் வேலை. ஸோ -5 இன்ட்டு n -5n, -5 இன்ட்டு -1 +5. இங்க பிளஸ் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. -5 மட்டும் எடுத்துட்டு போனா போதும். ஒருவேளை மைனஸ் இருந்தா அதுவும் இங்க உள்ள வந்திருக்கும். ஓகேவா? கிளியர். -54, 16 + 5, 21 - 5n. -5 என்ன மட்டும் இங்க வச்சுக்கோங்க. +21 அந்த பக்கம் போனா -21. -54 - 21 is -75. என்ன மட்டும் இங்க வச்சுட்டா இங்க மல்டிப்ளேல இருக்கிற -5 இங்க வந்தா டிவைட்ல வந்துடும். -75 டிவைட் பை -5. மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. 1 5s are 5, மேல 1 5s are 5, பேலன்ஸ் 2 வந்திருக்கும். 25ன்னு வந்திருக்கும். இது 5 5s are 25, 15ன்னு வந்திருக்கும். அப்ப n ஈக்குவல் டு 15. அப்ப இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்மா இருந்தா இப்படியே போயிட்டு இருக்கும் போது -54 எத்தனாவது டேர்மா வந்திருக்கும்? 15th டேர்மா வந்திருக்கும். இதெல்லாம் கான்செப்ட் பேஸ்டு சம்ஸ். அடுத்தது இந்த சம் பாருங்க. ஒன்னும் ஒரு கான்செப்ட். நீங்க தான் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு படிச்சுக்கணும். ஃபைண்ட் த மிடில் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி. ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கும், எப்படி போகும், எண்டு டேர்ம், லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க. ஒரு ஏபியோட லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கனாலே நீங்க எந்த ஃபார்முலாவை தைரியமா எடுக்கலாம்னா இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இது ஒரு புது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எதை சொல்லுதுன்னா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சீரீஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றதுதான் இந்த ஃபார்முலா சொல்லுது. இது வரைக்கும் நம்ம ஃபார்முலா படிச்ச ஃபார்முலாவை விட இது டிஃப்ரெண்டான ஃபார்முலா. n ஈக்குவல் டு அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு. இப்ப எனக்கு ஒரு 10 விவரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் இந்த மிடில் டேர்ம் என்னவா வரும் அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, மிடில் டேர்ம் 5ம் 6ம் தான் மிடில்ல இருக்கும் கரெக்டா அப்படின்னு நான் சொல்லிட முடியும். அதே மாதிரி இப்ப எனக்கு ஒரு 5 டேர்ம் கொடுத்துருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 அப்படின்னு சொன்னா மிடில் டேர்மை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், டோட்டலா 5 இருக்கு. அப்ப இந்த பக்கம் 2 போயிடும், இந்த பக்கம் 2 போயிடும், மிடில் இருக்கிறது தான் மிடில் டேர்ம். அப்ப 3 தான் மிடில் டேர்ம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதுக்காக அந்த பர்பஸ்க்காக நான் என்ன செய்யறேன், முதல்ல இந்த சீரீஸ்ல டாட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இது பண்ணிட்டு எனக்கு டோட்டலா எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சாதானே மிடில் டேர்மை கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்றோம் இங்க. n ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், l மைனஸ் a டிவைடட் பை d பிளஸ் 1. L ஈக்குவல் டு, இதுல Lங்கிறது லாஸ்ட் டேர்ம் 183, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 9, D கண்டுபிடிக்கணும். T2 மைனஸ் T1, 15 மைனஸ் 9 போட்டா 6. இந்த எல்லா டேட்டாவையும் இதுல போய் ஃபில் பண்ணுங்க. 183 மைனஸ் 9 பை 6 பிளஸ் 1, 174 டிவைடட் பை 6 பிளஸ் 1. இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 174ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 6 ஆர் 6, இங்க 2 6 ஆர் 12, பேலன்ஸ் 54 வருமா. அதுக்கப்புறம் 9 6 ஆர் 54, 29 வரும். அதான் இந்த பொண்ணு வந்து கேன்சல் பண்ணிட்டு 29 அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே போட்டா.
29 + 1 29 + 1 30 n = 30. அப்போ டோட்டல் இந்த சீரீஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 30 இருக்கு. 30 டேட்டாஸ் வரிசலாக இருக்கும் போது நடுவில் மிடில் டேர்மு நீங்கள் 15 சொல்ல முடியாது. 15ம் மிடில் டேர்ம் தான், 16ம் மிடில் டேர்மாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னு இதுலேருந்து தெரியுது. T15 உங்களுக்கு வேணும். இந்த கொஷினை சால்வ் பண்ணணும்னா T16 உங்களுக்கு வேணும். அகெயின் இந்த ப்ராசஸ் புரியலன்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இப்போ T15 போய் கண்டுபிடிப்போமா? T15 எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு Tnக்கு டியா ஃபார்முலா இருக்கு. Tn = a + n - 1 × dன்னு ஃபார்முலா இருக்குல்ல, அதில் போய் T15 போடுங்க. 9 + 15 - 1 × 6. 9 + 15 - 1 4 × 6. 9 + 14 × 6 வந்து 84. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 93. அப்போ ஒரு மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த மிடில் டேர்ம் T16 9 + 16 - 1 × 6. இந்த டைம் வந்து n வந்து 16, போன டைம் 15. அது மட்டும் தான் மாற்றம். 15 × 6 90, 9 + 90 99. அப்போ மிடில் டேர்ம்ஸ் ஆர் 93 and 99. ஓகேங்களா? இதெல்லாம் கான்செப்ட் சம். தேங்க்யூ.